கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வர வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு தொடரில் நம்ம பார்த்தோம்ல பொருளாதார செ செழிப்பை குறித்து. அந்த பொருளாதார செழிப்பிலே உங்களுக்கு 9வது பொய்யை குறித்து நான் உங்களுக்கு அதை கொஞ்சம் விளக்க சொல்லிக்கிறேன். அது என்னன்னு பாருங்கள். பணம் யாருக்கும் எந்த விதமான கேடு விளைவிக்காதா? விளைவிக்குமா விளைவிக்காதா? இது ஒரு பொய் என்பதை இது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். விளைவிக்காதாங்கிறது அந்த 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 டாபிக் எடுத்து காமிக்க போகிறேன். பணம் நல்லது, நல்ல காரியங்களை செய்யலாம். பாருங்கள், பணம் நல்ல காரியங்களை செய்யலாம். ஆனால் அதை குறித்து தவறான எண்ணங்கள் இருக்குமானால் பணத்தை உபயோகப்படுத்துவதை விட்டு நாம் பணத்துக்கு அடிமையாகி விடுகிறோம். அப்படி தானே? பணம் நமக்கு ஒரு வேலைக்காரன் போல நாம் சொல்லுகிறதை செய்வதற்காகத்தான் பணம். இதை தான் நம்ம ஒரு மைய கருத்தாக நான் வச்சுருக்கிறேன். இதை ஞாயிற்றுக்கிழமை நம்ம பார்ப்போம். அதான் மீண்டும் ஒரு முறை சொல்லேன். பணம் யாருக்கும் எந்த விதமான கேடு விளைவிக்குமா என்கிற இந்த இதில் எது பொய்? அதாவது உங்களுக்கு இதை காட்ட போகிறேன். விளைவிக்காதா என்கிற இந்த பொய்யை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அது விளைவிக்குமா விளைவிக்காதா என்கிறதை அதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீங்க. ஒரு 30-40 நிமிஷம் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோ நீங்கள் கேட்கும்போது இந்த பொருளாதாரத்தை குறித்து உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நம்ம ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோ வரும்போது அது கேட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை வர வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். பொருளாதாரத்தில் நீங்கள் செழித்து வாழுங்க. கர்த்தர் அவருடைய ஐஸ்வர்யத்தினால் உங்களுடைய குடும்பத்தை அற்புதமாக வழி நடத்துவார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.